வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம வந்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். இந்த கான்செப்ட் என்னென்னா, முக்கியமாக ஒரு பீக்கர் இருக்குது. அந்த பீக்கரில் வந்து நமக்கு வந்து வாட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹெச்சிஎல், ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஹெச்சிஎல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்சிஎல், ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஹெச்சிஎல், அது வந்து 38% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 38% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100, அதாவது 100க்கு 38, 38 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட அந்த ஹெச்சிஎலோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி 1.19 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து கால்குலேட் பண்ண வேண்டியது மொலாரிட்டி, அதாவது ஹெச்சிஎலோட மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவை பார்த்தீங்கன்னா வந்து 38% ஹெச்சிஎல் கொடுத்துட்டாங்க. அதோட டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. டென்சிட்டி 1.19 தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் மோலார் மாஸ் ஆஃப் ஹெச்சிஎல் வந்து நமக்கு வந்து 36.46 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த வேல்யூஸை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ணலாம் மொலாரிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மொலாரிட்டி கண்டுபிடிக்கலாம். சின்ஸ் நமக்கு தெரியும் வந்து டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு. இதில் இருந்து மாஸ்ல இருந்து நம்ம இப்போ மாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். மாஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு எப்படின்னா டென்சிட்டி தெரியும், வால்யூம் தெரியும். ஸோ அதை வச்சு மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வந்து 1.19 வந்து டென்சிட்டின்னு கொடுத்துட்டாங்க. வால்யூம் வந்து 1000 அப்படின்னு தெரியும். 1 லிட்டருங்க வருது 1000. ஸோ அதில் இருந்து மாஸ் கண்டுபிடிச்சா 1.19 into 1000 ஈக்குவல் டு 1190 கிராம்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து மாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். சொல்யூஷனுக்கு ஹெச்சிஎலுக்கு மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம என்ன அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு இது ஆக்சுவலாக இந்த வந்து 1 லிட்டரில் வந்து டோட்டல் சொல்யூஷனு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதாவது 38% சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம 38% சொன்னதுனால இந்த 1190க்கு எவ்வளவு மாஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் 38/100 போட்டிருக்கோம். 38% இன்ட்டு நமக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ ஃபர்ஸ்ட் மாஸ் கண்டுபிடிச்சோமா, ஸோ அது வந்து 1190. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண சிம்பிளிஃபை பண்ணாக்க நமக்கு 452.2 கிராம் ஹெச்சிஎல் அப்படின்னு வந்து கிடைச்சிருது. ஸோ இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்ல என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா 452. அந்த வேல்யூ வந்து நம்ம மாஸ் வந்து மோல்ஸுக்கு மாற்றுறோம். மோல்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மொலாரிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் வந்து மோல்ஸ் ஆஃப் ஹெச்சிஎல் அது கண்டுபிடிக்கிறோம். மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா மாஸ் பை மோலார் மாஸ். இந்த வேல்யூவில் நமக்கு கிடைச்ச வேல்யூ 452.2 டிவைடட் பை 36.46. இந்த மோலார் மாஸ் வந்து நமக்கு தெரியும் 36.46ன்னு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாக்க 12.41 மோல்ஸ்ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் மொலாரிட்டி ஆஃப் ஹெச்சிஎல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம மொலாரிட்டிக்கான ஃபார்முலா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ நம்ம மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டை வந்து 12.41 கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அந்த வால்யூம் வந்து நமக்கு 1 லிட்டர்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 1 லிட்டருக்கு 1. அப்போ 12.41 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 12.41. இப்போ எம்ங்கிறது மோல்ஸ். ஸோ இதுக்கு மாற்றிட்டோம். ஸோ இதுதான் மொலாரிட்டி. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக மொலாரிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து டோட்டல் ஃபைனல் வேல்யூ 12.41 மோல்ஸ்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஹெச்சிஎலோட மொலாரிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம நீட் கிராஷ் கோர்ஸ் அண்ட் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி டவுட்ஸ் என்கொயரிஸ் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கேட்குறதுக்கு நாங்கள் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டீட்டெயிலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.